ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களுக்கு எங்கள் அன்பின் நல்வாழ்த்துக்கள். ஜெபிப்போமா என்கிற இந்த புதிய நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நிகழ்ச்சியை குறித்த மிகுந்த ஆவலோடு நீங்க காத்து கொண்டிருக்கிறீங்கல்ல. இந்த நிகழ்ச்சி பிரத்யேகமா உங்களுக்கானதான். நம்ம அறிந்திருக்கிறபடி இந்த கடைசி நாட்கள்ல எழுப்புதல்ல சபையினுடைய பங்கு மிகவும் பிரதானமானது. ஆனா இந்த நாட்கள்ல ஒரு சபை போதகர்கிட்ட நம்ம கேட்டோம்னா தெரியும், ஒரு சபையை நடத்துவதற்கே அவங்க அநேக சவால்களையும் பிரச்சனைகளையும் சந்திக்க நேரிடுது. அதிலும் குறிப்பா நம்ம பட்டணத்திலையும் சரி, நம்ம தேசத்துல அநேக எளிய சபைகளை கத்தர் எழுப்பியிருக்கிறாங்க. இந்த கடைசி கால எழுப்புதல் திட்டத்தை நிறைவேற்றவும், இந்த கடைசி காலத்துல தீர்க்கதரிசன வார்த்தைகளை கொண்டு செல்லும்படி கத்தர் அநேக சபைகளை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. ஆனா இந்த நாட்கள்ல அவர்கள் சந்திக்கிற பிரச்சனைகள் அதிகமாக தான் இருக்குது. அதற்காக தான் இந்த நிகழ்ச்சியில நம்ம குறிப்பாக ஜெபிக்க போகிறோம். ஒருவேளை உங்களுக்கு தெரிந்த சபைகள், சபை போதகர்கள் கூட இப்படிப்பட்ட சவால்களையும் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் சந்திக்கிறதா இருக்கலாம். நீங்க அப்படி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அதை கண்டிப்பா எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. அவர்களுக்காகவும் அந்த சபைகளுக்காகவும் நாங்க ஜெபிக்கிறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சியை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த நாள்ல சபைகளுக்கு விரோதமான தந்திரங்கள் என்ன, சத்துரு எப்படியெல்லாம் சபைகளுக்கு விரோதமா கிரியை செய்கிறான் அப்படிங்கிற அநேக காரியங்களை நம்ம பார்த்து அதற்காக ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் ஆயத்தமா இருக்கிறீங்களே? உங்களுடைய நோட்டு புக்கு எல்லாத்தையும் கண்டிப்பா எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. ஏன்னா நம்ம இன்னையோடு ஜெபித்துட்டு போறது கிடையாது. நம்ம தொடர்ந்து அநேக புதிய புதிய காரியங்களுக்காக இந்த நிகழ்ச்சியின் மூலம் நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் உங்களுடைய நோட்டு புக்கெல்லாம் எடுத்து குடும்பத்துல எல்லாரையும் கூப்பிட்டு ஆயத்தமா இருங்க. தொடர்ந்து நம்ம மத்தியில இருக்கிற ஜேம்ஸ் அண்ணன் அவர்கள் கடந்து வந்து சபைகள் குறித்ததான காரியங்களை நம்ம மத்தியில விளக்கி கூறுவாங்க. வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தாலே அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு புதிய நிகழ்ச்சியிலே மறுபடியும் உங்களை சந்திக்க தேவன் கொடுத்த வாய்ப்புக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஜெபிப்போமா என்ற இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இது ஒரு புதிய காரியங்களை செய்யும்படி கர்த்தர் நம் கரங்களை கொடுத்திருக்கிறார். இந்த ஜெபிப்போமா பகுதிகளில் கர்த்தர் சபைகளை குறித்து பேசின வார்த்தைகளை வைத்து நாம் ஜெபிக்க கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். உங்களுக்கு தெரியும், இந்த நாட்களில் சபைகள் இல்லாமல் எழுப்புதல் சாத்தியமில்லை. நாம் இந்த நாட்களில் சபைகள் குறித்து பார்ப்போமானால் சென்னையில் மாத்திரம் 6 சபைகள் இருக்கிறது. சிஎஸ்ஐ, ஆர்சி, ஏஜி, ஏசிஏ, டிபிஎம், ஃபுல் காஸ்பல் சர்ச், மெத்தடிஸ்ட் சர்ச், மார்த்தமா சர்ச், அட்வென்ட் சபைகள், ப்ராஃபட்டிக் சபைகள், இப்படி அநேக சபைகள் சென்னையில் இருக்கிறது. சென்னை மாத்திரமில்லை, உலகத்தில் இருக்கிற பல பிரான்ச்சோடைய மிஷனரி ஆர்கனைசேஷன் சென்னை பட்டணத்தில் இருக்கிறதை நாம் அறிவோம். தோமா சிந்தன் ரத்தத்தின் நிமித்தமாய் கர்த்தர் இந்த பட்டணத்தில் ஒரு பெரிய காரியத்தை செய்யும்படியாய் கர்த்தர் முன்குறித்திருக்கிறார். நாம் இன்றைக்கு விசேஷமாக எழுப்புதலை குறித்து கர்த்தர் பேசிக்கொண்டு வருகிறபடினாலில் சபைகளுக்கு ஜெபிக்க கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஒரு சின்ன கூட்டமாய் கர்த்தருக்கென்று காரியங்களை செய்ய கர்த்தர் அழைத்திருக்கிற ஜனங்களோடு இணைந்து இந்த ஜெபத்தை ஏறெடுக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் சொன்னார், எளிய சபைகள் எங்கெல்லாம் எளிய சபையில் இருக்கிறதோ அந்த எளிய சபைகள் மேலே நான் என்னுடைய கண்களை வைத்து நான் இந்த கடைசி எழுப்புதலை அவங்களை பயன்படுத்தன்னு கர்த்தர் பேசினார். அவளை குறித்து கர்த்தர் அநேக வாக்கு தத்தங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தங்கள் ஏராளமாக இருக்கிறது. அது விசேஷமாக கர்த்தர் இந்த பட்டத்தில் முந்தி செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன என்பதை கர்த்தர் வெளிப்படுத்தியிருக்கிறார். அதை குறித்து மதிப்புக்குரிய தேவனுடைய தீர்க்கதரிசி வின்சென்ட் சிலுக்மார் அவர்கள் கடந்த நாட்களில் சபைகளை குறித்து, சபைகளுக்கு கர்த்தர் பேசின தீர்க்கதரிசன வார்த்தைகளை குறித்து பலவாறாய் பேசினபடினாலே அந்த வார்த்தையை கொண்டு போய் அநேக சபைகளுக்கு அந்த தீர்க்கதரிசன வார்த்தைகளை பரவ வைக்கும், சபை போதலை பலப்படுத்தும். அவனுடைய பெரிய கிருபையில சென்னையில் மாத்திரம் 3400 சபைகளுக்கு தீர்க்கதரிசன வார்த்தைகளை கொடுக்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். இன்றைக்கு நாம் ஒரு எளிய சபை, கர்த்தரால் எழுப்பப்பட்ட எழுப்புதல் சபை குறித்து நாம் பார்த்து அதற்காக ஜெபிக்க போகிறோம். இந்த கூட்டத்தோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மறைந்திருக்கிற தேவனுடைய பரிசுத்தவான்கள், சபைகள், அந்த ஊழியர்கள் குறித்து கர்த்தர் பேசியிருக்கிற காரியங்களை அறிந்து அந்த எளிய சபைக்கென்று நாம் எல்லாரும் உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்க கர்த்தர் அழைத்திருக்கிறார். அப்போஸ்தலர் காலத்தில் அவர்கள் கூடியிருந்த இடம் அசைக்கப்பட்டது. ஒரு மனமாய் கூடியிருந்த போது கர்த்தருடைய அக்கினி, கர்த்தருடைய எழுப்புதல் அக்கினி
அந்த மேலே வீட்டு அறையிலே போடப்பட்டது. அதே போல் நாம் எல்லாரும் இணைந்து சபை பாகுபாடு இல்லாதபடிக்கு எல்லாரும் ஒன்றாக இணைந்து சபையில் காரியம் நம்ம ஜெபிக்க போகிறோம். இன்றைக்கு நம்ம ஜெபிக்க போகிற சபை ரெகபோத் எழுப்புதல் ஜெப வீடு, ரெகபோத் ரிவைவல் பிரேயர் ஹவுஸ். அந்த சபைக்காக ஜெபிக்க போகிறோம். அந்த சபையுடைய போதர்கள் பேர் பாஸ்டர் ஜஸ்டின் அவர்கள். நல்ல ஒரு தேவனுடைய மனுஷர். அவருக்காக நம்ம சபைக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பிக்கும் போது சத்துருவானவன் தீமையான காரியங்களை தேசத்தில் விதைப்பான். அது நம்ம அறிந்தது தான். அப்படியானால் சபைக்கு விரோதமான காரியங்களை, தீமையான காரியங்களை தேசத்தில் சத்துரு அரங்கேற்றும் முன்பாக, சபைகளில் உபத்திரம் வருவதற்கு முன்பாக, சபையில் பார்க்கும் அநேக விதமான தீமைகள் நடந்து கொண்டு வருவது, அதற்கு முன்பாக ஒரு கூட்ட ஜனங்கள் எழும்பி தேவனுடைய சபைகளுக்காக செவிக்க கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். கர்த்தர் வாக்குத்தத்தமாய் சபைகளை குறித்து கர்த்தர் பேசியிருக்கிறார். அதில் கர்த்தர் சொல்லியிருக்கிற காரியம், நான் சபைகளை உயர்ந்த நோக்கத்துக்காக வைத்திருக்கிறேன். என் மனதில் இன்னும் அநேக திட்டங்கள் இருக்கிறது. இடுக்கத்தின் நாட்களில் எளிய ஊழியர்கள் பாதிக்கப்படும்படி, அவர் வாழ்வாதாரத்தை இழக்கும்படி கிரியைகளை சத்துரு நடப்பிக்கும் போது, இதோ நான் அவர்களை பலப்படுத்தி, இதோ அவர்களை சுத்திகரித்து இன்னும் கொழுந்து விட்டு எரியத்தக்கதாக அவருடைய திரிகளை நான் கருக்காக்கி இருக்கிற கரியன் எடுத்து தீபம் சுடர் விட்டு எரியத்தக்கதாக அந்த உபத்திரத்தின் பாதைகளிலே நான் அவர்களை புடமிட்டு நடத்த வேண்டிய கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். கர்த்தருடைய வாக்குத்தத்தம் இப்படி இருக்கும்போது சத்ருவான் செய்கிற காரியங்களை நாம் ஒரு விஷயம் அறிந்து நாம் இன்றைக்கு ஜெபிக்க போகிறோம். உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு பல இடங்களில் சபைகள் துன்பப்படுவதையும், சபைகள் உபத்திரப்படுவதையும், சபைகள் அடிக்கப்படுவதையும், சபைகளை சபையில் ஜனங்கள் துரத்தப்படுவதையும், ஆராதிக்கிற ஸ்தலங்களில் இருக்க முடியாதபடிக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் உரிமை எழுப்பி வருகிற போராட்டங்களை நாம் கண்கூடாக பார்த்து வருகிறோம். நாம் இன்றைக்கு ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்கிற காரியம், ஒரு வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கொடுத்திருந்தாலும், இந்த பட்டண எழுப்புலை தோமா மூலியமாய் கர்த்தர் முன் குறித்திருந்தாலும், சபைகளுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கிறபடினாலே நாம் முந்தி செய்ய வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறது என்பதை கர்த்தர் வெளிப்படுத்தியிருக்கிறார். சபையானது விசுவாசத்தில் பலப்படுத்தப்படும், விசுவாசத்திலே வேரூன்றி நிற்கும், விசுவாசத்திலே தளர்ந்து போய் விடாதபடிக்கு சபையின் விசுவாசிகள், ஊழியர்கள் போதில் பாதுகாக்கப்பட நம்ம ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த நாட்களில் பலரும் சபைக்காய் ஜெபிக்கிறோம். ஆனால் சபைக்கு ஜெபிப்பது என்பது எல்லாரும் ஜெபிக்கிறோம். ஏதோ ஒரு மூலையில் இருக்கிற ஒரு சபை அவர்களுக்கு ஜெபிக்கிறார். நாம் இணைந்து அந்த சபை கர்த்தர்களை ஒப்பு கொடுத்து நாம் சபையாராய், ஊழியராய் நாம் போய் ஜெபித்து கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த சபையாரும் நமக்காக ஜெபிக்கிறார்கள். சபைகளை குறித்து கர்த்தருடைய கண்ணோக்கம் எப்படி இருக்கிறது, கர்த்தர் எளிய சபைகளை எவனமாய் கர்த்தர் பயன்படுத்த ஆயத்தமாக இருக்கான்னு பார்த்து நாம் இன்றைக்கு ஜெபிக்க போகிறோம். ஆண்டவராகிய தேவன் தீர்க்கதரிசியாய் பேசுகிற வார்த்தை, நீங்கள் உபத்திரப்படுவதற்கு கடந்து வருவதற்கு முன்பாக, சத்ரு தேசங்களில் தீமைகளை விதைப்பதற்கு முன்பாக நாம் முந்தி செய்ய வேண்டிய காரியம், சபைகள் முந்தி செய்ய வேண்டிய காரியங்கள், ஊழியக்காரன் முந்தி செய்ய வேண்டிய காரியம் இன்னது என்பதை கர்த்தர் வெளிப்படுத்தியிருக்கிறார். கர்த்தர் சொன்ன காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சபையின் அஸ்திபாரத்தை முதலாவது உறுதியுள்ளதாக்கி, சபைகள் முதலாவது அந்த அஸ்திபாரங்கள் உறுதியுள்ளதாக்கணும். இதில் உறுதியுள்ளதாய் சபை ஆக்க வேண்டும் என்றால், பரிசுத்தத்திலும் சத்தியத்திலும் தேவனுடைய வார்த்தையிலும் சபையானது அதன் அஸ்திபாரத்தை உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். இரண்டாவது, சபையின் அலங்கத்தை காத்து கொள்ள வேண்டும். அந்த அலங்கத்தை காத்துக்கொள்வதற்கு கர்த்தர் பல ஆண்டவர் நாள் சொல்ல எப்படி அலங்கத்தை காத்துக்கொள்வது என்று கர்த்தர் இந்த சபைகளுக்கு ஞானத்தையும், கர்த்தர் இந்த சபைகள் வேண்டிய எல்லா விதமான அறிவையும் கர்த்தர் கொடுத்து நடத்தும்படியாக நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டு சொன்ன காரியம், தீமையானது பலம் கொள்வதற்கு முன்பாக, தீமையானது சமயம் பெற்று புறப்படும் முன்பாக, தீமையானுடைய கால்கள் சபைக்கு நடு வருவது முன்பாக, பரிசுத்தத்தையும் சத்தியத்தையும் சபைகளிலே அவர்கள் கற்பித்து, அவர்கள் நடத்தி, அவர்கள் பலமுள்ளவர்களாய் ஒரு பலமுள்ள சீஷர் கூட்டமாய் மாற்ற நாம் இந்த சபைக்காய் நாம் ஜெபிக்க போகிறோம். வேதத்தில் கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கார் சபைக்காக, சபையை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாதென்று. அப்படியானால் சபைகளை மேற்கொள்ள சாத்தான் ஒரு எல்லா விதமான தந்திரங்களை நாம் அறிந்து இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். அந்த சபைகளில் நிறைய தேவைகள் உண்டு. சபை என்றால் நிறைய தேவை இருக்கும். கர்த்தர் முதலாவது பேசின வாக்குத்தத்தங்கள் சபைகளில் நிறைவேறவும்,
உபத்திரத்தின் வழியாய் ஒருவேளை சபை கடந்து ஒரு சூழ்நிலை வருமானால், பாடுகள் வழியாக உபத்திரம் வழியாக வரும்போது அது கடந்து செல்ல தேவனுடைய பலம், தேவனுடைய அபிஷேகம், தேவனுடைய வல்லவை கர்த்தருடைய கண்களிலே அவ்வளவு தயை கிடைப்பது மாத்திரமல்ல, கர்த்தருடைய பார்வையிலே அந்த சபை இருக்கும்படியாய் அந்த சபை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க போகிறோம். சபை விசுவாசிகளை கர்த்தர் வசனத்திலும் வார்த்தையிலும் வல்லமையிலும் அபிஷேகத்திலும் அந்த சபையை கர்த்தர், சபையின் விசுவாசிகளை கர்த்தர் பலப்படுத்தும்படியாய் நாம் ஜெபிக்க போகிறோம். அதற்காக தான் இந்த ஜெப பகுதி வைக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு தெரிந்த நிறைய எளிய ஊழியர்களை நாம் பார்த்துருக்கிறோம். எழுப்பல் ஊழியத்துக்கான செய்கிற போதர்களை நாம் அவர்களை ஜெபத்திலே தாங்க கர்த்தர் அழைத்திருக்கிறார். அவங்க எங்கே வேணா இருக்கலாம். அவர் சமீபத்துக்கும் தூரத்துக்கும் தேவனாக இருக்கிறபடினாலே நம்முடைய ஜெபங்களை பரலோகத்தை ஏறெடுக்க கர்த்தர் அழைத்திருக்கிறார். ஒருமுகமாய் ஒன்றாய் இணைந்து ஜெபிக்கும் போது எல்லா விதமான சிறையிருப்பையும் கர்த்தர் மாற்றுவார். எல்லா தடைகளை கர்த்தர் உடைத்து போடுவார். பேதுரு சிறைச்சாலையில் இருந்தபோது சபையார் அவருக்காக ஜெபித்தார்கள். அந்த சங்கிலிகள் தெரிப்பட்டு போனது. அங்கிருக்க இரும்பு கதவுகள் திறக்கப்பட்டது. கர்த்தர் பேதுரு வெளியே கொண்டு வந்தார். இப்படிப்பட்ட நாட்களில் நம்ம உபத்திரவின் பால் நடக்கும்போது ஒரு சபையாய் இணைந்து நம்ம ஜெபிக்க, ஒரு சபையை ஒப்பு கொடுத்து ஜெபிக்க கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். நான் சில காரியங்களை அந்த சபையை குறித்து நான் சொல்லுகிறேன். நீங்களை கவனமாக எழுதி வைத்து நீங்கள் அதற்காக ஜெபிக்க உங்களை பணிவோடு நான் கேட்டுக்கொள்கிறேன். முதலாவது, அந்த சபையை பேர் ரெகபோத் ரிவைவல் பிரேயர் ஹவுஸ். ரெகபோத் எழுப்புதல் ஜெப வீடு என்பது அந்த சபையோட பேர். அந்த சபை சோழிங்கநல்லூர் பகுதியிலே அந்த சபை இருக்கிறது. இந்த சபையின் போதர் பேர் பாஸ்டர் ஜஸ்டின். இந்த சபை தீர்க்கதரிசன வார்த்தையை நம்புகிற விசுவாசிக்கிற சபை. இரண்டாவது, சபை எழுப்பலுக்கு என்று ஆயத்தமாக்கப்பட்ட சபை. எளிய சரண மத்தியிலே கர்த்தர் நல்ல ஒரு தேவ மனுஷன் எழுப்பி அவளுக்காக ஜெபிக்கும்படி அந்த பாரத்தை கொடுத்து இன்னைக்கு ஜெபிக்க வைத்திருக்கிறார். இரண்டாவது, அந்த சபையில் தீர்க்க தரிசன வார்த்தை, கடைசி கால தீர்க்க தலைமுறையை பிறப்பிக்க முடியாத கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த ஊழியத்தை நிறைவேற்றும் அர்ப்பணித்த ஒரு சபை. அந்த சபை இந்த தீர்க்க ஊழியத்தை செய்யும்போது அவர் ஆவிலே பலன் கொண்டு கர்த்தருடைய ஊழியத்தை செய்யணும். முதலாவது ஜெபிக்க போகிற காரியம், அந்த சபை தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்க போகிறோம். அந்த சபையின் விசுவாசிகளை தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்க போகிறோம். அந்த சபையின் போதிரை தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்க போகிறோம். உங்களுக்கு தெரியும், இந்த கடைசி கால எழுப்புதல் ஊழியத்தை செய்கிறவர்களுக்கு விரோதமாய் எழும்பி போராடுற சத்துருடைய திட்டங்களை நாம் அறிந்திருக்கிறோம். எப்படியாவது தந்திரமாய் ஜனங்களை வழி விலக பண்ணுவோம். உபத்திரங்களை கொண்டு வந்து, பாடுகளை கொண்டு வந்து, தேவ ஊழியக்காரர்களை தேவனுடைய அழைப்பின் விலக பண்ணபடி சத்துரு பலமாய் போராடுவான். இந்த நேரத்தில் நாம் எல்லாரும் இணைந்து அந்த சபைக்காய் ஜெபிக்க கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஜெபிப்போமான்ற இந்த பகுதியை எல்லா எளிய சபைகளுக்காய் ஒவ்வொரு வாரம் ஜெபிக்க கர்த்தர் இந்த வாய்ப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்போ அந்த தீர்க்கதரிசன வார்த்தைகள் எழும்பி தீர்க்கதரிசன வார்த்தைகளை பேச முடியாதபடிக்கு தடைகளை கொண்டு வர எல்லா விதமான காரியங்களும் அந்த சபையில் கர்த்தராகிய தேவன் விதைத்திருக்கிற வார்த்தையில் விளைய முடியாதபடிக்கு, அது கிரியை செய்ய முடியாதபடிக்கு போராடுற எல்லா வல்லமையும் நாம் கட்டி ஜெபிக்க போகிறோம். இந்த சபை தீர்க்கதரிசன ஜெபத்தில் கலந்து கொள்ளும் விசுவாசிகளை அந்த குடும்பத்தில் எதிர்பாராத விதமாய் போதவர்கள் எங்களுக்கு தெரியும். அந்த தேவ மனுஷன் அவருடைய ஜெப குறிப்பை கேட்கும்போது அவங்க சொன்ன காரியம், நாங்கள் இந்த தீர்க்கதரிசன ஊழியத்தை இந்த கடைசி எழுப்புதல் ஊழியம் செய்ய ஆரம்பிக்கும் போது அநேக விதமான எதிர்பாராத விபத்துகளை நாங்கள் சந்தித்திருக்கிறோம். பிள்ளைகளுக்கு விரோதமாக இரும்பி போராடுற வல்லமைகள், நிறைய பொருளாதார நெருக்கடிகள், அது நிமித்தமாய் சோர்வில் உண்டு பண்ணி ஓடும்படியாய் கர்த்தர் கொடுத்திருக்கிற ஓட்டத்தை, தரிசனத்தை அதை இழக்க பண்ணுவோம், அதை தடுமாற பண்ணுவோம். ஒரு சோர்வை உண்டாக்கி ஊழியமே செய்ய முடியாத நிலையை கொண்டு வந்து வைக்கிற அந்த கிரியெல்லாம் இயேசுவின் நாமத்தில் மடங்கு அடிக்கப்பட நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். அது மாத்திரமல்ல, தீர்க்கதரிசன ஜெபத்தை நடத்துகிற ஜனங்கள் ஒவ்வொரு முறை கர்த்தருடைய வார்த்தை பேசும்போது அந்த வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டு போய் அது வெறுமையாய் திரும்புவதில்லை. அந்த வார்த்தை கடந்து போய் ஒவ்வொருவருக்கும் அந்த வார்த்தையை பலப்படுத்தி அவர்களை கர்த்தருடைய சேனையாய் மாற்றும்படி அந்த வார்த்தை கடந்து போகணும்னு சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். தேவனுடைய பிரசனத்தை இந்த ஊழியங்களை செய்ய ஆரம்பிக்கும் போது தேவனுடைய பிரசனத்தை உணர முடியாதபடிக்கு காணப்பட்ட எல்லா கீழிலும் கர்த்தர் அகற்றி போடும்படியாக அந்த போதர் பாசி ஜஸ்டின் அவருடைய மனைவி, 2 பிள்ளைகள், 2 பெண் பிள்ளைகள் இருக்கிற அவங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அந்த சபையார் முழுதும் அங்கே சபையில் இருக்க மூப்பர்கள், சபையில் உடன் ஊழியம் செய்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்கள், உடன் போதவர்களை கர்த்தர்கள் ஒப்புடி ஜெபிக்க போகிறோம். அந்த சபை நடத்துகிற போதவர்கள் குடும்பங்கள் எந்த பலவீனம் தாக்கக்கூடாது, எந்த போராட்டம் வரக்கூடாது. அவளை கர்த்தர் இன்னும் விசுவாசத்தை பலப்படுத்த, விசுவாசத்தில் வல்லமையாக நின்று கர்த்தரை ஊழியத்தை நிறைவேற்ற தேவனுடைய கருத்தில் அவள் ஒப்புக் கொடுக்க போகிறோம். அவர்கள் பிள்ளைகள் ஆவிக்குரிய பிள்ளை வளர்க்கப்பட, அவங்க சொந்த பிள்ளைகள் மாத்திரமல்ல, சபைகளில் ஒரு ஆவிக்குரிய தகப்பன்மாரை, தாய்மாரை உருவாக்கி கர்ப்ப வேதனைப்படுகிற ஆவிக்குரிய தலைமுறையில்
ஆவியை பெற்றிருக்கிற ஒரு சபையாய் அந்த ரெகபோத் எழுப்பல் சபை கர்த்தர் உருவாக்க நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். அந்த சபை ஒரு வாடகை இடத்துல அந்த சபை இப்போ இயங்கிக் கொண்டிருக்கிறது. சீக்கிரமாய் அந்த சபைக்கு ஒரு இடம் வாங்கப்பட்டிருக்கிறது. சீக்கிரமாய் அந்த சபை கட்டி முடிக்க தேவையான எல்லா பொருளாதார தேவைகளை கர்த்தரே சந்திக்கும்படியாய் பரத்திலிருந்து கொடுக்கப்படாவிட்டால் ஒருவருக்கும் அதிகாரம் இல்லை. கர்த்தருடைய பரலோக பொக்கிஷங்கள் திறந்து கொடுக்கும்படியால் அநேகர் உள்ளத்தை கர்த்தர் ஏவி அந்த சபை கட்டும்படியால் தேவன் செய்திருக்கிற உன்னதமான காரியத்தை அந்த சபை உத்தரவாதத்தோடு பரிசுத்தோடு உண்மையோடு செய்து முடிக்கும்படி அந்த சபையை ஒப்பு கொடுக்க போகிறோம். நாம் இணைந்து ஜெபிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தராகிய தேவன் அந்த சபை மேல் தேவன் வைத்திருக்கிற தரிசனத்தை நிறைவேற்ற, தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை நிறைவேற்ற எதெல்லாம் கர்த்தர் அந்த சபைக்கென்று இவனமாக நடத்த வேண்டிய கர்த்தர் அந்த தேவ மனுஷனுக்கு அந்த அழைப்பு கொடுக்கும்போது கர்த்தர் வாக்கு பண்ணிருப்பாரு. அந்த வாக்கு தத்தம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமென் நிறைவேறும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். எல்லாம் அப்படியே எழுந்து நாம் ஜெபிக்க போகிறோம். நம்ம மத்தியில் இருக்கிற நம்ம ஜெபிக்கிற பிள்ளைகள் நம்ம மத்தியில் ஜெபத்தை நடத்துவாங்க. நீங்கள் உத்தமத்தோடு உறுதியோடு ஒரு சபைக்கு ஜெபித்தா நீங்கள் நிறைய போதர் இருக்கிறீங்க, நிறைய எளிய சபை இருக்குது, நிறைய ஊழியங்கள் இருக்கிறீங்க, எழுப்புகளுக்கான ஊழியங்களை செய்கிற தீர்க்க சொல்லி செய்கிற அநேகர் இருக்கிறீங்க. உங்கள் சபை என்னுடைய சபை மாதிரி அந்த சபையில் கர்த்தர் கொடுக்குற ஊழியக்காரன் நாங்கள் எங்கள் ஜெபத்தில் தாங்குகிறோம். எங்கள் ஜெபத்தில் நாங்கள் அந்த சபைக்காரன் இருக்கிறோம். ஒருவேளை அந்த சபை ஒரு நீங்கள் உங்களுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். ஆனால் நம்ம எல்லாரும் ஆவிக்குரிய பிள்ளைகளாய் ஆவிக்குரிய சகலாய் ஒருமித்து வாசம் பண்ணுகிற அந்த இருதயத்தோடு சவுல் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமாக இருக்கிற வார்த்தையின்படி நாம் எல்லாம் இணைந்து கர்த்தர் நோக்கி ஜெபிக்க போகிறோம். அவனுடைய பலத்தை கறந்த சபையில் இறங்கி வரும்படியா கர்த்தரை வாக்கு பண்ண ஒவ்வொரு வார்த்தையிலும் பாஸ்டர் ஜஸ்டி மேலே இறங்கி வரும்படியா அங்கே இருக்க விசுவாசம் இறங்கி வரும்படியா அந்த பிள்ளைகளை ஆவிலே பலன் கொண்டு கர்த்தர் சாட்சியாக இருக்க முடியாது. எந்தவித நாச மோசங்கள் எந்த நெருக்கங்கள் சத்துரு எந்த போராட்டம் அந்த சபையை தொடவே கூடாது. எழுப்புலை தடை செய்து போராடுற எல்லா வல்லமைகள் எழுப்புலை தாமதப்படுத்தவும் தடைப்படுத்தவும் தள்ளாட பண்ணவும் அதை தவிக்க வைக்கும் போராட எல்லா விதமான பொல்லாத பலவான் வல்லமைகள் இயேசுவின் நாமத்திலே கட்டப்பட்டு போகும்படியா நாங்கள் ஒப்புவிட்டு ஜெபிக்க போகிறோம். எல்லாம் அப்படி எழுந்து நாம் ஜெபிக்கலாமா? கர்த்தருடைய வாக்கு தத்துவம் ஜெபிப்போன்ற வார்த்தையின்படி இன்றைக்கு கர்த்தர் சபைகளை பலப்படுத்த ஊழியர்களை பலப்படுத்த ஒரு சின்ன ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நீங்கள் ஜெபிக்கலானால் இதோ வேதம் சொல்கிறது, யோபு தன் சேனைக்காய் ஜெபித்தால் கர்த்தர் அவன் ஜெபத்தை கேட்டு சிறையிருப்பை மாற்றினார். இன்னைக்கு நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிங்க. உங்கள் சபை உங்கள் குடும்பம் கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றுவார். ஜெபிக்கலாமா? எல்லாம் எழுமி நாம் ஜெபிக்க போகிறோம். நம்ம மத்தியில் இருக்கிற சவுல் இந்த ஜெபத்தை நடத்துவாங்க. இப்பொழுதும் நம்ம ஜெபிக்க போகிறோம். அநேக காரியங்களை குறித்து அண்ணன் சொன்னாங்க. ரெகபோத் ரிவைவல் பிரேயர் ஹவுஸ் என்ற சபைக்காக இந்த சபைக்கு விரோதமாக இருக்கிற தடைகள் உடைக்கப்படவும் இந்த சபை இன்னும் பலப்படுத்தப்படவும் நம்ம இப்போ ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் இருக்கிற இடங்களிலிருந்து எழுந்து முழங்கால் படியிட்டு கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தாவே உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, தேவனுடைய கரம் இந்த சபையின் மீது இறங்கட்டும். கர்த்தராகிய தேவனை சபைகளுக்கு கொடுத்த ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் இந்த நாட்களிலே நிறைவேறட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய சபைக்காக நாங்கள் எப்படி ஜெபிப்போமோ அதே போல இப்பொழுது நாங்கள் பாரப்படுகிறோம். கர்த்தர் முன்குறித்த சபை ஆண்டவரே, இதோ கர்த்தராகிய தேவன் வைத்திருக்கிற எல்லா வாக்குத்தத்தங்களும் நிறைவேறணும். சபையினுடைய அலங்கங்கள் பலப்படுத்தப்படட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய பலமான கரம் இறங்கட்டும் ஆண்டவரே, இறங்கட்டும் ஆண்டவரே. பரிசுத்தத்திலும் சத்தியத்திலும் சபையானது வளர ஆண்டவரே, அங்கே இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் வளர கர்த்தராகிய தேவனிங்க கிருபை தாங்க. கர்த்தர் சொன்னீரே ஆண்டவரே, இதோ பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்வதில்லை என்று சொன்னீரே ஆண்டவரே. நீர் சொன்ன உம்முடைய வார்த்தையின்படி இந்த சபைக்கு விரோதமாக எந்த தடை வரக்கூடாது, எந்த போராட்டம் வரக்கூடாது. அங்கே இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் உடைய வார்த்தையில இன்னும் மேலதிகமாய் பலப்பட, இன்னும் பரிசுத்தத்திலே வளர ஆண்டவரே கர்த்தராகிய தேவன் கிருபை தாங்க, கிருபை தாங்க. உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்னு சொல்லி நம்ம அப்படியே ஜெபிக்க போகிறோம். நம்ம மத்தியில் இருக்கிற சகோதரியோடு இணைந்து நம்ம ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. ரெகபோத் ரிவைவல் பிரேயர் ஹவுஸ் உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த சபையை கர்த்தர் இந்த கடைசி நாட்கள் எதற்கென்று முன்குறித்தீரோ ஆண்டவரே, உம்முடைய நோக்கமும் சித்தமும் அது முழுவதுமாக நிறைவேறும்படிக்காக ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்போ அந்த தகப்பனே, அந்த சபையின் ஜனங்கள் கர்த்தருடைய தீர்க்க தரிசன வார்த்தையில கட்டப்படும்படிக்காக இந்த வேளையில் நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த சபையானது அன்றே கர்த்தருடைய பரிசுத்தத்திலும் சத்தியத்திலும் ஆண்டவரே அவங்க மேலதிகமாக வளரும்படிக்காக ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்ப அந்த ஆதி அப்போஸ்தலர் நாட்கள்ல சபையானது எப்படி கர்த்தருக்கென்று எழும்பி பிரகாசித்ததோ அதே போல இந்த சபையை கர்த்தர் இந்த கடைசி கால எழுப்புதல்ல அந்த சபையின் ஜனங்களை கர்த்தர் பிரகாசிக்கிறவர்களாகவோ கர்த்தருடைய வார்த்தையில கட்டப்பட்டு அன்றே கர்த்தருக்கென்று ஓடுகிறவர்களாக கனி கொடுக்கிறவர்களாக கர்த்தர் மாற்றும்படிக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அன்றே தீமையானது முந்தி எழும்புவதற்கு முன்பாக அந்த சபையின் ஜனங்கள் முந்தி எழும்பி அன்றே கர்த்தருக்கென்று ஓடும்படிக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கடைசி நாட்கள் அந்த சபைக்கென்று கர்த்தர் என்னென்ன வாக்குத்தத்தங்கள் கொடுத்து
கொடுத்திருக்கிறீங்களா ஆண்டவரே. அந்த ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் ஆண்டவரே அது 100% நிறைவேறும்படிக்காக ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, கர்த்தர் பேசி சொன்ன எந்த ஒரு தீமைகளும் ஆண்டவரே அந்த சபையை தொடாதபடிக்கு, அந்த சபையின் அஸ்திபாரங்களை தொடாதபடிக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்குள்ள நாங்கள் வேலையெடுத்து ஜெபிக்கிறோம். அந்த சபையானது ஆண்டவரே ஆவிக்குரிய காரியத்துல ஆண்டவரே மேலதிகமாக கட்டப்பட்டு கர்த்தருக்கென்று ஓடும்படிக்காக, வைராக்கியத்தோடு ஓடும்படிக்காக ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரே இந்த சபையை ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமென். ஆண்டவரே, கர்த்தர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அதே போல இப்பொழுதும் கூட ஆண்டவரே நாங்கள் போதகருக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம் ஆண்டவரே. நாங்கள் கடந்து செல்கிற போதகருக்காக எப்படி பாரப்படுவோமோ அதே போல நாங்கள் இப்பொழுது பாரப்படுகிறோம் ஆண்டவரே. அந்த போதகர் மேல தேவனுடைய கரம் கடந்து வரட்டும் ஆண்டவரே. இந்த தீர்க்க தரிசன அழைப்பிலே தொடர்ந்து ஓடவும், தொடர்ந்து நிலை நிற்கவும் கர்த்தர் கிருபை தாங்க. ஆகாபின் ரதத்தை முந்தி ஓடின எலியாவை போல ஆண்டவரே அப்படிப்பட்ட ஓட்டம் அந்த போதகருக்கு சபைக்கு கொடுக்கப்படட்டும். ஒரு முந்தி ஓடுவதற்கு கர்த்தர் கிருபை தாங்க ஆண்டவருடைய குடும்பத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். தேவ கரம் அந்த பிள்ளைகள் மீது இறங்கட்டும் ஆண்டவரே. அவர்களோடு தேவனாகிய கர்த்தர் நீர் உடனிருந்து நடத்துங்க ஆண்டவரே. எல்லா தடைகளும் உடைக்கப்படட்டும். அதே போல அந்த சபையானது ஆண்டவரை கட்டப்படுவதற்காக அவர்கள் ஆண்டவரை தெரிந்து கொண்டிருக்கிற அந்த புதிய இடத்தை உடைய கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த இடத்துல துரிதமா இந்த சபை கட்டப்படவும் ஆண்டவரை அது கட்டப்பட முடியாதபடி காணப்படுற எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்திலே உடைக்கப்படட்டும் ஆண்டவரே. தேவ பிரசன்னம் சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. இந்த சபையிலே அவர்கள் ஆண்டவரை கடந்து வரும்போதெல்லாம் ஆண்டவரே எந்த ஒரு வெறுமையும் இல்லாதபடிக்கு தேவனாகிய கர்த்தருடைய பிரசன்னம் பலமாய் இந்த இடத்திலே இடைபடுவதாக. இன்னும் பலமாய் கர்த்தர் போதகரை பலப்படுத்துங்கன்னு சொல்லி கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். நம்மத்திலே இருக்கிற சகோதரரோடு இணைந்து ஜெபிக்கலாம். ஒப்பு கொடுத்து செபிக்கிற ஆண்டவரே, உடைய வல்ல கரத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிற இசப்பா. ஆண்டவரே விசேஷமா இசப்பா ரெகோபத் திருச்சபையில் இருக்கிற பாஸ்டரை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். பாஸ்டர் ஜஸ்டின் மீது தேவ கரம் கடந்து வரும்படியாய் செபிக்கிற ஆண்டவரே. நீங்க பலப்படுத்துங்க இசப்பா. ஆண்டவரே உம்முடைய கரம் இப்பொழுது அவர் மீது கடந்து வரட்டும் ஆண்டவரே. இசப்பா நீங்க அவங்களை அபிஷேகித்து ஆண்டவரே தீர்க்க தரிசன அபிஷேகத்தினால வல்லமினால் நீர் அவங்களை நிரப்பி வழி நடத்தும்படியாய் ஒப்பு கொடுத்து செபிக்கிற ஆண்டவரே. விசேஷமா இசப்பா பாஸ்டருடைய குடும்பத்தை ஒப்பு கொடுத்து செபிக்கிற ஆண்டவரே. இதோ பாஸ்டர் அம்மா மீது உம்முடைய பாதுகாப்பின் வல்லமை கடந்து வருவதாக ஆண்டவரே நீர் பொறுப்பெடுத்து கொள்ளும்படியாய் செபிக்கிறாண்டவரே. அவருடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து செபிக்கிறாண்டவரே. இதோ 2 பெண் பிள்ளைகளை உம்முடைய கல்வாரி ரத்தத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிறாண்டவரே. பொல்லாத சத்ருவானவன் தொடாதபடிக்கு வேலி அடைக்கும்படியாய் இதோ ஆண்டவரே உம்முடைய வல்ல கரம் இப்பொழுது ஆண்டவரே எங்கள் குடும்பத்தின் மீது கடந்து வரும்படியாய் செபிக்கிறாண்டவரே. நீர் இந்த குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் உம்முடைய செட்டை நிழல் அவர்களை மூடிக்கொள்ளும்படியாய் ஒப்பு கொடுத்து செபிக்கிறாண்டவரே. அது மாத்திரம் இல்ல இயேசுவா, இதோ சபைக்காக வாங்கின இடத்தை ஒப்பு கொடுத்து செபிக்கிறாண்டவரே. அந்த இடத்துல இயேசுவா புதிதாய் வாங்கின இடத்துல ஆண்டவரே அவர்கள் ஆலயம் கட்டுகிற வேளையில இதோ புதிய வல்லமினால் புதிய அபிஷேகத்தினால் ஆண்டவரே நீர் அந்த இடத்தை நிரப்பும்படியாய் ஆண்டவரே உம்முடைய மகிமை அந்த புதிய ஆலயத்தை தங்கி இருக்கும்படியாய் ஆண்டவரே உம்முடைய கல்வாரி ரத்தத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிற ஆண்டவரே. அங்க இருக்கிற ஜனங்களே ஆண்டவரே அந்த புதிய அபிஷேகத்தினால் புதிய வல்லமையினால் ஆண்டவரே நீர் நிரப்பியவர்களை வழி நடத்தும்படியாய் ஆண்டவரே உம்முடைய வல்ல கரத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இந்த தேவ கரம் இப்பொழுதே கடந்து வருவதாக ஆண்டவரே இயேசுவின் நாமத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். ஆண்டவரே கர்த்தர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் நாங்கள் போதகருக்காக, சபைக்காக, அவருடைய குடும்பத்திற்காக நாங்கள் ஜெபித்திருக்கிறோம். கர்த்தராகிய தேவனீர் எங்களுடைய எல்லா ஜெபங்களை நீர் ஏற்றுக்கொண்டதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரே அதற்காக ஜெபிக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். தேவ கரம் கூட இருந்து வழி நடத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என்ன நேர்களே, இந்த நாளிலும் கூட சபையை குறித்ததான அநேக காரியங்களை நம்ம நல்லா தெளிவாக அறிந்து கொண்டு அதற்காக நம்ம ஜெபித்தோம். கண்டிப்பாக அதை குறித்த எல்லாத்தையும் நீங்கள் குறிப்பெடுத்திருப்பீங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம். ஒருவேளை உங்களுக்கு தெரிந்த சபை போதகர்களோ சபைகளோ இப்படிப்பட்ட பிரச்சனைகளை சந்தித்து கொண்டு வரலாம். அவர்களுக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் விரும்புனீங்கன்னா திரையில் காண்கிற எண்களில் எங்களை தொடர்பு கொள்ளுங்க. நாங்களும் கண்டிப்பாக அவர்களுக்காக அந்த சபைகளுக்காகவும் அந்த சபை போதகர்களுக்காகவும் ஜெபிக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் கர்த்தர் சபைகளை குறித்து பேசின தீர்க்க தரிசன வார்த்தைகள் இருக்குது. இது கர்த்தர் மதிப்பிற்குரிய தேவனுடைய தீர்க்கதரிசி வின்சென்ட் செல்வகுமார் ஐயா அவர்களுக்கு வெளிப்படுத்தின வார்த்தைகள். ஒருவேளை இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை நீங்களும் பெற்றுக்கொண்டு ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புனீங்கன்னா திரையில் காண்கிற நம்பர் அல்லது எங்களது இமெயில் ஐடிக்கு எங்களை தொடர்பு கொள்ளுங்க. இந்த வார்த்தைகளை உங்களுக்கு அனுப்பி வைக்கிறதுக்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு வாரமும் இன்னும் அநேக காரியங்களுக்காக, சபைகள் சந்திக்கிற பிரச்சனை மட்டும் இல்லாமல் இன்னும் குடும்பங்களுக்காக, ஒவ்வொரு துறைகளுக்காகவும் அதிகமாக நம்ம ஜெபிக்க போகிறோம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை தவறாமல் பாருங்க. அது வரைக்கும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.